வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் குரூப் 2 உடைய மெயின்ஸ் ஜிஎஸ்க்கான கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்ல யூனிட் 4th யூனிட் வந்து தமிழ்நாடு எக்கனாமி அண்டு சோசியலிஸ்ட். இதில் வந்து 20 கொஸ்டின் வரும். இதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்நாடு எக்கனாமியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுடைய சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு தெரியாமல் போகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து யூனிட் 1 யூனிட் 2 நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் க்ரோத், ஸோ ஸ்டேட்ஸோட எக்கனாமிக் க்ரோத் தான் நம்ம வந்து பார்க்க போகிறாங்க, சரிங்களா? நம்ம எக்கனாமிக் க்ரோத்தில் வந்து ஆல்ரெடி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் இயற்கை வளங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்ததான் வந்து மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிம வளங்களை தான் பார்க்குறோம். ஸோ மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நேஷனல் ஷேர், இந்தியாவுடைய ஷேரில் ஸோ அதிகமான மினரல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது லிக்னைட் தான். ஸோ 87% வந்து லிக்னைட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப அதனுடைய ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 34,764 மில்லியன் டன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது மேக்னசைட், 17% தான் இருக்குது மேக்னசைட்டு. நெய்வேலியில் பார்த்தோம்னா கடலூர், ஸோ கடலூர் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் லிக்னைட் கார்பரேஷன் இருக்குது. அந்த தெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்குது, ஃபெர்டிலைசர் அண்ட் கார்பனைசேஷன் பிளான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நெய்வேலியில் இருக்கக்கூடிய பிளான்ஸ். அடுத்து வந்து ஜியோ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவக்கரை ஃபாசில் வுட் பார்க் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்தில் வந்து இது அமைச்சிருக்காங்க. ஸோ ஜியோ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவக்கரை ஃபாசில் வுட் பார்க் விழுப்புரத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய எம்சாண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ 2023 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா குவாரிஸை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ மேனுஃபேக்சர்ட் எம்ங்கிறது மேனுஃபேக்சர்ட் சாண்ட், சரிங்களா? ஸோ அந்த குவாரிஸை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி. ஸோ அதில் வந்து 2 டைப்பான குவாரிஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து இன்டகிரேட்டட் யூனிட், இன்னொன்று ஸ்டாண்ட் அலோன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக வந்து இந்த பாலிசியில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ மினரல் ரிசோர்ஸ் கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேசிய பங்குல அதிகமாக இருக்கக்கூடியது வந்து லிக்னைட் 87% தமிழ்நாட்டில் இருக்கு. மொத்தம் இருப்பு பார்த்தோம்னா 34,764 மில்லியன் டன். ரொம்ப குறைந்த அளவில் இருக்கக்கூடியது மேக்னசைட் 17%. ஸோ கடலூர் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் அனல்மின் நிலையம், உரம் மற்றும் கார்பனைசேஷன் ஆலைகள். ஸோ இதெல்லாம் வந்து நெய்வேலி இருக்கக்கூடிய பிளான்ஸ். அடுத்து ஜியோ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவக்கரை ஃபாசில் வுட் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது விழுப்புரத்தில் வந்து அமைச்சிருக்காங்க ஜியோ பார்க். தமிழ்நாடு மணல் கொள்கை, ஸோ சாண்டுக்கான கொள்கை 2023 தயாரிக்கப்பட்ட மணல் குவாரிகளை வந்து ஒழுங்குபடுத்தணும். ஸோ 2 வகையாக பிடிச்சிருப்பாங்க, ஒருங்கிணைந்த அழகு, இன்னொன்று தனி அழகு அப்படின்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான மினரல்ஸ் எங்கெங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சேலத்தில். ஸோ சேலத்தில் என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா மேக்னசைட், அதுக்கப்புறம் பாக்சைட் ஓர்ஸ் அட் ஏற்காடு. ஸோ ஏற்காடுல பாக்சைட் இருக்கு. அதுக்கப்புறம் அயன் ஓர் அட் கஞ்சமலையில் அயன் ஓர் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து மாலிப்டினம் பார்த்தீங்கன்னா கரடிக்குட்டம், இது வந்து மதுரையில் இருக்கக்கூடியது. அப்புறம் தருமபுரி கிருஷ்ணகிரியிலையும் வந்து நமக்கு மாலிப்டினம் வந்து இருக்கு. அடுத்து மேக்னசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது குறும்பப்பட்டி, அதாவது குறும்பப்பட்டி வில்லேஜ் சாக் ஹில்ஸ் ஆஃப் சேலத்தில் மட்டும்தான் இருக்கு இந்த மேக்னசைட். 40.5 மில்லியன் டன்ஸ் அதனுடைய ரிசோர்ஸ், சரிங்களா? ஸோ மேக்னசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது சேலத்தில் மட்டும் இருக்கக்கூடியது. அடுத்து கிராஃபைட் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை. ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் நமக்கு வந்து கிராஃபைட் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ பாருங்க, சேலத்தில் வந்து நமக்கு கஞ்சமலையில் மேக்னசைட் கிடைக்கும். அதே மாதிரி பாக்சைட் தாதுக்கள் ஏற்காடுல இருக்கு. ஸோ பாக்சைட் இரும்பு தாதுக்கள் வந்து ஏற்காடுல இருக்கு. அதே மாலிப்டினம் பார்த்தீங்கன்னா கரடிக்குட்டம் மதுரையிலையும், அப்புறம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களையும் மாலிப்டினம் கிடைக்கும். மேக்னசைட் அப்படிங்கிறது சேலத்தினுடைய குறும்பப்பட்டி கிராமம், அதாவது சுண்ணாம்பு மலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக் ஹில்ஸ்ல வந்து இருக்கு. 40.5 மில்லியன் டன்கள் வந்து இருக்கு சேலத்துல. கிராஃபைட் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரையில வந்து நமக்கு கிராஃபைட் இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாக்சைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்க இருக்குங்க, சேலத்துல இருக்கும். அதே மாதிரி நாமக்கல்லுடைய கொல்லிமலை அண்டு செர்வராய் ஹில்ஸ், ஸோ கொல்லிமலை அண்டு செர்வராய் ஹில்ஸ்ல வந்து கிடைக்கக்கூடியது பாக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து லிக்னைட், இது வந்து பிரவுன் கோல் பழுப்பு நிலக்கரின்னு சொல்லக்கூடியது நெய்வேலி, மன்னார்குடி, ராமநாதபுரம். நெய்வேலி, மன்னார்குடி, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியது லிக்னைட். அடுத்து அயன், ஸோ மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சேலம், கஞ்சமலை, திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் கவுதி வேடியப்பன் ஹில்ஸ்ல வந்து இது அயன் மேக்னசைட் இருக்கு. அடுத்து வெர்மி குலைட் அப்படிங்கிறது திருப்பத்தூர்ல மட்டும் இருக்குங்க. வெர்மி குலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பத்தூர்ல மட்டும். அடுத்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் டெபாசிட்ஸ் எங்க இருக்குன்னா காவேரி பேசின்ஸ்ல இருக்கும், சரிங்களா? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் டெபாசிட்ஸ் காவேரி
பெசன்ஸ்ல இருக்கு. பாக்சைட் அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டம் கொல்லி மற்றும் சேர்வாயன் மலைகள் இருக்கு. அது போக சேலத்துல வந்து இருக்கு. அடுத்து லிக்னைட் பழுப்பு நிலக்கரி வந்து நெய்வேலி, மன்னார்குடி, ராமநாதபுரத்துல இருக்கு. இரும்பு காந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது சேலம் கஞ்சமலை, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில கவுதி, அதுக்கப்புறம் வேடியப்பன் மலைகள்ல இருக்கு. வெர்மிகுலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பத்தூர்ல மட்டும் இருக்கு. அடுத்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வந்து காவிரி படுகையில கிடைக்குது. சரிங்களா. அடுத்து வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரம்பலூர், கோயம்புத்தூர், திருப்பூர். ஜிப்சம் பெரம்பலூர், கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருக்கு. அடுத்து இல்மனைட் ருடைல் இது வந்து கன்னியாகுமரி பீச் சாண்ட். ஸோ கன்னியாகுமரியோட கடற்கரை பரப்புகள் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி பீச் சாண்ட்ல. அதுக்கப்புறம் மார்ல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அரியலூர்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் சிமெண்ட். ஸோ சிமெண்ட் ஃபேக்டரி வந்து நமக்கு எங்க இருக்குங்க, சிமெண்ட் பிளான்ட் வந்து நமக்கு அரியலூர்ல இருக்கும். ஸோ அப்போ அந்த அரியலூர்ல இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான மினரல் வந்து மால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. அடுத்து வந்து அட்டாமிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனசைட், கார்னைட், இல்மனைட், ருடைல், சிலிமனைட், ஜிர்கோன், லியூகோசின். ஸோ இதெல்லாம் வந்து அட்டாமிக் மினரல்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியினுடைய பீச் சாண்ட்ல அந்த கடல் மணல் பரப்புகள்ல வந்து கிடைக்கக்கூடியது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியினுடைய கடல் மணப்பரப்புகள்ல அட்டாமிக் மினரல்ஸ் இருக்கு. அடுத்து வந்து டங்ஸ்டன் வந்து மதுரையில மட்டும் இருக்குங்க. சரிங்களா. ஸோ டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து மதுரையில மட்டும் கிடைக்கக்கூடிய மினரல். ஸோ ஜிப்சம் அப்படிங்கிறது பெரம்பலூர், கோவை, திருப்பூர்லையும், இல்மனைட், ரூடைல். ஸோ இது வந்து என்ன சொன்னோம், அட்டாமிக் மினரல்ஸ் அணு தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்மனைட், ரூடைல். ஸோ இது வந்து கன்னியாகுமரியோட கடற்கரை மணல் பரப்புகளில் கிடைக்கும். அதுக்கப்புறம் மால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உரம் மற்றும் சிமெண்ட் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படக்கூடியது. ஸோ சிமெண்ட் உற்பத்தி தொழிற்சாலை வந்து முக்கியமாக அரியலூர்ல தான் இருக்கும். ஸோ அப்போ அரியலூர்ல கிடைக்கக்கூடியது அந்த மால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து அணு தாதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மோனசைட், கார்னைட், இல்மனைட், ரூடைல், சிலிமினைட், சிர்கோன், லூகோசின். இதெல்லாம் வந்து அணுத்தாதுக்கள். இது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மணல் பரப்புகள்ல கிடைக்கக்கூடியது இந்த அணுத்தாதுக்கள். அதுக்கப்புறம் டங்ஸ்டன் வந்து மதுரையில் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்றதுக்காக சம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் டாமின் அப்படின்னு சொல்லக்கூடியது 1978 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நேச்சுரல் கிராஃபைட் ஃபிளேக்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நேச்சுரல் கிராஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியவங்க டாமின் தான். அடுத்து எண்ணூர் சாண்ட். ஸோ இந்த எண்ணூர் சாண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சாண்டை வச்சு தான் மற்ற சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸாக இந்த எண்ணூர் சாண்டை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா சிமெண்ட் கம்பெனியுமே. சரிங்களா. ஸோ எண்ணூர் சாண்டை தான் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஃபார் குவாலிட்டி டெஸ்டிங் பை எவ்ரி சிமெண்ட் கம்பெனி இன் இந்தியா. அடுத்து வந்து தமிழ்நாடு மினரல் லிமிடெட் டாமின் 1978 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் இயற்கையான கிராஃபைட் செதில்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய உற்பத்தியாளர் வந்து தமிழ்நாடு தாங்க. ஸோ எண்ணூர் மணல் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சிமெண்ட் நிறுவனமும் வந்து தர சோதனைக்கான குறிப்பு பொருளாக வந்து பயன்படுத்தக்கூடியதான் எண்ணூர் மணல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் 1979 ஸோ 78 டாமினோ 79 மேக்னசைட் லிமிடெட். சரிங்களா. ஸோ 47% வந்து நம்ம ஹையஸ்ட் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்தியாவில். சரிங்களா. ஸோ அதிக பங்கை கொண்ட பெரிய மேக்னசைட் உற்பத்தி மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். 47% தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட் 1979. ஸோ மேஜர் மேக்னசைட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வித் ஹையஸ்ட் ஷேர் ஆஃப் 47% வந்து நமக்கு மேக்னசைட்டு தமிழ்நாடு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து நம்ம எனர்ஜி ரிசோர்சஸ். சரிங்களா. ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் மினரல் ரிசோர்சஸ்க்கு அப்புறம் எனர்ஜி ரிசோர்சஸ், அதாவது ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ நாட்டோட எக்கானமி வளரணும்னா கண்டிப்பாக வந்து எனர்ஜி ரிசோர்சஸ் வந்து நம்ம அவைலபிளாக இருக்கணும். சரிங்களா. ஸோ எனர்ஜி ரிசோர்சஸ் நல்லா இருக்கும்போது அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்போ அவங்களுடைய எக்கானமி வந்து நல்லா க்ரோத் ஆகும். சரிங்களா. ஸோ எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதாவது ஃபர்ஸ்ட் இன் பவர் ஜென்ரேஷன் அமங் சதர்ன் ஸ்டேட்ஸ். சரிங்களா. 2017 டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கூடிய டேட்டா. ஸோ 2017 டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு. அவங்களுடைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 26,865 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக ஜூலை 2024 2024 படி டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 40,527 மெகாவாட். சரிங்களா. ஸோ 40,527 மெகாவாட்டா இப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து இருக்கு ஜூலை 2024 படி. ஸோ இந்த டேட்டா படி 40,527 மெகாவாட் அப்படிங்கிறது தேர்ட் ஹையஸ்ட் இன்ஸ்டால் பவர் கெப்பாசிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி ஓவரால் கன்வென்ஷனல் பவர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,418 மெகாவாட். ஸோ இந்த 40,527 கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லக்கூடியது
மரபுசார் ஆற்றல் சரிங்களா. ஸோ கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்றது மரபுசார் ஆற்றல் வளங்கள். ஸோ அதில் வந்து நமக்கு 14,418 மெகாவாட்டும், அடுத்து வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா 23,109 மெகாவாட். ஸோ இது வந்து 23 ஜிகாவாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ வந்து ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியோட 3வது இடத்துல இருக்கு சரிங்களா. ஸோ தேர்ட் ஹையஸ்ட் இன்ஸ்டால் பவர் கெப்பாசிட்டி, அதே மாதிரி தேர்ட் இன் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் 3வது இடத்துல இருக்கு. ஸோ அதில் வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது விண்டு தான். ஸோ 10,881 மெகாவாட், ரெண்டாவது சோலார் 8,831 மெகாவாட், அதுக்கப்புறம் மூணாவது ஹைட்ரோ வந்து 2,178 மெகாவாட் சரிங்களா. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் ஃபர்ஸ்ட் வந்து விண்டு, செகண்ட் சோலார், மூணாவது ஹைட்ரோ இருக்கு ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் சரிங்களா. ஸோ இப்போ தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பீக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து, அதாவது ஒரு நாளில் அதிகமாக யூஸ் பண்ணது 20,830 மெகாவாட். என்னைக்குன்னா 2/5/2024 அன்னைக்கு வந்து பீக் டிமாண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய பவர் டிமாண்ட் வந்து சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விஷன் இருக்கு. ஸோ இந்த எனர்ஜியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் லீடர் இன் கிளீன் எனர்ஜி பை 2030. ஸோ 2030 அந்த கிளீன் எனர்ஜியில் வந்து நேஷனல் லீடராக உருவாகணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய விஷன். ஸோ எஸ்டிஜி கோல்ல வந்து 7வது கோல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஸோ அதனால இந்த விஷன் வந்து நமக்கு வந்து சாத்தியப்படக்கூடியது தான் சரிங்களா. ஸோ ஆற்றல் வளங்கள் பாருங்கன்னா, ஆற்றல் வளங்களில் தென் மாநிலங்களில் மின் உற்பத்தியில் 1வது இடத்துல இருக்கு. 2017 படி 26,865 மெகாவாட் வந்து உற்பத்தி செஞ்சிருக்குது. ஜூலை 2024 இப்போ பிரசன்ட் டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா மொத்த நிறுவப்பட்ட திறன் வந்து 40,527 மெகாவாட் சரிங்களா. ஸோ அது வந்து 40.5 ஜிகாவாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது மிக உயர்ந்த நிறுவப்பட்ட சக்தி திறன் கொண்ட தமிழ்நாடு. அதே மாதிரி ஒட்டுமொத்த மரபுசார் ஆற்றல் திறன் பார்த்தீங்கன்னா 14,418 மெகாவாட் ஆகும். அதே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் வந்து 23,109 மெகாவாட், அதாவது 23 ஜிகாவாட். ஸோ அப்போ அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல 3வது இடத்துல இருக்கு சரிங்களா. ஸோ மொத்த நிறுவப்பட்ட சக்தி திறனில் 3வது இடத்துலையும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் 3வது இடத்துல இருக்கு. அதுல வந்து குறிப்பா காற்றாற்றல் 10,881 மெகாவாட், ரெண்டாவது வந்து சோலார் சூரிய ஆற்றல் வந்து 8,831 மெகாவாட், மூணாவது ஹைட்ரோ 2,178 மெகாவாட் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காற்று, ரெண்டாவது சூரிய ஆற்றல், மூணாவது நீராற்றல் ஹைட்ரோ. ஸோ நம்ம தமிழ்நாட்டினுடைய உச்ச தேவை, அதாவது 2/5/2024 மே 2, 2024 அன்னைக்கு உச்ச தேவையா 20,830 மெகாவாட் அந்த ஒரு நாளைக்கு வந்து தேவைப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்போ 2030 நம்ம வந்து தூய்மையான எரிசக்தியில தேசிய தலைவர், ஸோ அதாவது நம்ம இந்தியாவில வந்து லீடிங்ல வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய குறிக்கோளா இருக்கு. எஸ்டிஜி ஸோ நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு 7ல் மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து முதல் இடத்துல இருக்கு தமிழ்நாடு வந்து எஸ்டிஜி 7 கோல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து மேனேஜ் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிடெட் ஒரு கார்பரேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து டிஇடின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதுக்கப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி விங் ஆஃப் டான்ஜெட்கோ. ஸோ இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி இது கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்தது February 2024. ஸோ இந்த இயர்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 9 February 2024 அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போகும்போது நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கான பாலிசி 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 நடந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து அந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கான ஒப்பந்தம் MOU அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,428 மெகாவாட்டுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறோம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 சரிங்களா. ஸோ தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை, அதுக்கப்புறம் டான்ஜெட்கோவினுடைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவை வந்து மெர்ஜ் பண்ணி இது வந்து கொண்டு வந்துடப்பட்டிருக்கும். 9 February 2024 அன்னைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை வந்து 2023 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2024 உலகளாவிய முதலீட்டாளர் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 18,428 மெகாவாட் அளவுக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கும். அடுத்து வந்து விண்ட் எனர்ஜி, ஸோ காற்றாற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்ட் ஃபார்ம்ஸ் எங்க இருக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பந்தல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை இதெல்லாம் வந்து விண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ விண்ட் ஃபார்ம்ஸ் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய பவர் விண்ட் எனர்ஜியில் நம்ம வந்து எவ்வளோனா 50% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதாவது இந்தியாவுடைய விண்ட் எனர்ஜி வந்து 2000 மெகாவாட். ஸோ அந்த 2000 மெகாவாட்ல 50% வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி இந்தியாவுடைய டோட்டல் பவர் அவுட்புட்ல 2% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் விண்ட் எனர்ஜி மூலமா. ஸோ செகண்ட் இன் இன்ஸ்டால்ட் விண்ட் கெப்பாசிட்டி, ஸோ சரிங்களா. ஸோ 10,851 மெகாவாட் சரிங்களா. இந்தியாவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24% இன்ஸ்டால் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டியில் சரிங்களா. ஸோ செகண்ட் இன் இன்ஸ்டால் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி. அடுத்து ஹையஸ்ட் ஆஃப்ஷோர் விண்ட்
பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது. ஸோ ஹையஸ்ட் ஆஃப்ஷோர் விண்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து நம்ம தான். அதனுடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 35 ஜிகாவாட் 8 விண்ட் எனர்ஜி ஜோன்ஸில் வந்து இருக்கு. சரிங்களா. ஸோ 8 ஜோன்ஸில் மொத்தம் 35 ஜிகாவாட் விண்ட் எனர்ஜி வந்து நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சரிங்களா. ஸோ காற்றாற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றாலை எங்கெங்க இருக்குன்னா முப்பந்தல், கோவை, பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டையில் இருக்கு. ஸோ இந்தியாவுடைய 2000 மெகாவாட் காற்றாலை ஆற்றலில் 50% தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ இந்தியாவுடைய மொத்த மின் உற்பத்தியில் அது வந்து 2%. ஸோ அப்போ நிறுவப்பட்ட காற்றாலை திறன்ல 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா. செகண்ட் ரேங்க்ல இருக்கு நிறுவப்பட்ட காற்றாலை திறன்ல 10,881 மெகாவாட்ஸ். அது வந்து 2024 கணக்கின்படி. அதே மாதிரி அதிக கடல் காற்று திறன் கொண்ட மாநிலமும் நம்ம தான். 8 காற்றாற்றல் மண்டலங்கள்ல 35 ஜிகாவாட் அளவுக்கு நமக்கு வந்து கடல் காற்று திறன் வந்து இருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி சோர்ஸ்ல 3.6% இந்த நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஷேர் பண்ணுது. சரிங்களா. ஸோ இப்போ நியூக்ளியர் பிளான்ட் எங்க இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 2018 டேட்டாப்படி கூடங்குளம் வந்து 1834 மெகாவாட்டும், கல்பாக்கம் 470 மெகாவாட்டும் நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்றாங்க. அணு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆற்றல் மூலத்தில் இது வந்து 3.6% நமக்கு வந்து ஷேர் பண்ணது. 2018 டேட்டாப்படி கூடங்குளம் 1834 மெகாவாட்டும், கல்பாக்கம் 470 மெகாவாட்டும் வந்து உற்பத்தி செய்யறாங்க. அடுத்து தெர்மல் பவர். சரிங்களா. ஸோ தெர்மல் பவர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸில் 50% வந்து இந்த தெர்மல் பவர் மூலமாக தான் நம்ம வந்து கிடைக்கிது. சரிங்களா. ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எங்கெங்க இருக்குன்னா அத்திப்பட்டு, நார்த் சென்னை, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி. ஸோ இதில் வந்து தூத்துக்குடியில் தான் அதிகமான தெர்மல் பவர் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஸோ 1050 மெகாவாட். ஸோ தூத்துக்குடியில் தான் தெர்மல் பவர் வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க, 1050 மெகாவாட். ஸோ அடுத்து வந்து கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷன். ஸோ இதுவும் வந்து நமக்கு தெர்மல் பவர் பிளான்ட் தான் வரும். கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலுத்தூர், ராமநாதபுரம், அதுக்கப்புறம் குட்டலம், மயிலாடுதுறையில், திருமாக்கோட்டை, கோவில் கலப்பல், திருவாரூர்ல பேசன் பிரிட்ஜ் வந்து இது சென்னையில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து இங்கிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ வெப்ப சக்தி பார்த்தீங்கன்னா ஆற்றல் மூலத்தில் அதிக பங்கு வந்து வெப்பாற்றல் தான் 50%. அந்த பிளான்ட் வந்து எங்க இருக்க ஆலைகள் வெப்ப ஆற்றல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு, வட சென்னை, அதுக்கப்புறம் எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடியில தான் வந்து அதிகபட்சமாக உற்பத்தி செய்யறாங்க 1050 மெகாவாட். ஸோ அடுத்து வந்து எரிவாயு விசையாலை மின் நிலையம். ஸோ அந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட். ஸோ அது வந்து வலுதூர், ராமநாதபுரம், குத்தாலம், மயிலாடுதுறை, திருமக்கோட்டை, கோவில் கலப்பால், திருவாரூர்ல, அதுக்கப்புறம் பேசின் பாலம் அது வந்து சென்னையிலும் இருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஹைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது 20 ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. சரிங்களா. ஸோ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹுண்டா, மேட்டூர். சரிங்களா. ஸோ அதில் வந்து மேட்டூர்ல தான் வந்து ஹைடல் எனர்ஜி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. சரிங்களா. அடுத்து பெரியாறு, மரவக்கண்டி, மார்சன் வேலி. ஸோங்களாம் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரெசண்டா போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை 20 மெகாவாட்டும், அதுக்கப்புறம் குந்தா 500 மெகாவாட்டுக்கான இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசண்டா போயிட்டு இருக்கு. சரிங்களா. குந்தா 500 மெகாவாட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து ப்ரெசண்டா ஆன்கோயிங்ல இருக்கு. ஸோ நீர் ஆற்றல் சொல்லி பார்க்குறப்ப 20 எலக்ட்ரிக் யூனிட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா. ஹுண்டா, மேட்டூர் தான் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நீர் ஆற்றல். அதுக்கப்புறம் பெரியார், மரவக்கண்டி, பாஸ்டன் பள்ளத்தாக்கு. ஸோ இப்போ ப்ரெசண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திட்டம் வந்து கொல்லிமலை 20 மெகாவாட்டும், குந்தா 500 மெகாவாட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சோலார் எனர்ஜி படி பார்த்தீங்கன்னா 2017 படி டாப்ஸ் இன் சோலார் பவர் ஜென்ரேஷன் இன் இந்தியா. சரிங்களா. 1590 மெகாவாட் வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க 2017 டேட்டா அப்படி. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் இருக்கு, 2வது ராஜஸ்தான், 3 குஜராத், 4 தெலுங்கானாவா இருக்காங்க. சரிங்களா. இப்போ பிரசன்ட் டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 4th ஹையஸ்ட் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாநிலம். சரிங்களா. 8831 மெகாவாட் வந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் வந்து இருக்கு. சரிங்களா. சூரிய ஆற்றல் 2017 படி இந்தியாவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் முதலிடத்தில் இருந்தது 1590 மெகாவாட். சரிங்களா. ஸோ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டும், 2வது ராஜஸ்தான், 3 குஜராத், 4 தெலுங்கானாவும் இருந்தது. இப்போ 2024 டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 8831 மெகாவாட் நிறுவப்பட்ட திறனோட 4வது இடத்துல சூரிய ஆற்றலில் 4வது இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதோட வந்து நமக்கு வந்து ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் க்ரோத் பற்றின முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து ஓவருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வேற ஒரு டாபிக்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாங்க.